முக்கியமான விஷயம். இது நடந்துச்சுனாக்கா உலக நாடுகளோட குறிப்பாக அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா முழுக்க முழுக்க முன்னெடுத்து கொண்டு போகிறத இந்த அமைப்பு. இந்த அமைப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், பங்களாதேஷ் அண்ட் செஷல்ஸ்னு இத்தனை நாடுகளுக்கு மத்தியில் கடல்சார் பாதுகாப்பு இருக்குல்ல, இதை வலுப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதை ஆரம்பித்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் லெவலில் மட்டும் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. உலகத்தில் பெரிய அமைப்புன்ற பேரில் இல்லாமல் லைட்டாக அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மத்திய அரசு இப்போ என்ன நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அரசு இதை நம்ம சர்வதேச அமைப்பாக மாற்றினா என்ன அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது. அது மட்டும் இல்லை, இதோட இந்த அமைப்போட முதல் பொதுச் செயலாளராக ஒரு இந்தியரை அப்பாயின்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மக்களே. நம்ம எதனா லைட்டாக பண்ணாலே அமெரிக்கா ஆடுன்னு ஆடும். இப்போ இவ்வளோ பெரிய வேலையை நம்ம பார்க்குறோம்னாக்கா அமெரிக்கா அதுக்கப்புறம் திட்டம் முன்வைக்காமல் இருந்தாலும் சரி, அப்படி இல்லையா நீங்கள் இதை பண்ணிட்டு போயிடுங்க, எங்களை அந்த பக்கம் ஒரு பேஸ் எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க டீலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல.